இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். இந்த ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அற்புதமான ஆடி மாதத்துல மக்களுக்கு தேவையான எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் தேடி வர காத்திருக்கு? ஆடி பட்டம் இந்த ஆடி மாதத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 3-4 கிரகங்கள் பயிற்சி அடைகிறது. சுக்கிர பகவான் நீச்சமடைகிறார், சூரிய பகவான் ஆட்சி அடைகிறார், ஏற்கனவே வக்கரம் பெற்ற சனியோட எல்லா விதமான மங்களங்களும் வரப்போகிறது. நிறைய பேர் குபேர யோகங்களை அடைய போகிறீர்கள். அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், யார் யாரெல்லாம் பெரிய அளவு போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் என்னென்ன பலன்கள்லாம் தேடி வர காத்திருக்கு? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதங்கள்ல ஒரு ஆரம்பத்துலேருந்தே ஒரு 2-3 மாசமாவே கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அதில் இந்த மாதம் கொஞ்சம் ரொம்ப மோசமான ப்ராப்ளம்லாம் வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு 6 சனி பகவான் வக்கரமாயிட்டார். ரொம்ப சந்தோஷம். எதிரிகளிடமிருந்து விடுதலை. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், சனி பயிற்சி 6ஆம் இடத்துல வந்தபோதே சொன்னேன், நீங்கள் சனி 6லேருந்து 8ஆம் இடத்தையும் 12ஐயும் 3ஐயும் பார்ப்பார். விபரீத ராஜயோகம் வரப்போகிறது. சூப்பராக இருக்க போறீங்க. இந்த வருஷம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அடிச்சுக்க முடியாது. சூப்பராக வரும். இந்த வருஷம் உங்களுக்கான பிஸ்னஸ் வருஷம். நீங்கள் யாருங்கிறத காட்டக்கூடிய, போய் சொன்னா நான் யாருன்னு நான் என்னை நிரூபிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி கபிலனாலாம் ஆக போகிறீங்க. நீ ஓலி கெட்ட பழக்கம்லாம் உங்களை விட்டு போயிடும். ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. ஏன்னா சனி உங்களை 12ஆம் இடத்தை பார்க்கிறார், சுகபோகங்களை பார்க்கிறார். தவறான பழக்க வழக்கங்களை மாட்டினவங்க ஏதாவது தீர்த்த வரையா இருப்போம் சார், டெய்லி சாயந்தரம் ஆனால் எல்லாம் போயிடும். அந்த பழக்கங்கள்லாம் போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. 6ஆம் இடத்தை சேர்ந்த சனி பகவான் 12ஆம் 3ஐ பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. நல்ல விஷயம். ஆனால் என்னன்னா 2-7 கூடிய செவ்வாய் பகவான் 9ல் இருக்கார். பூமி லாபம் வருகிறது. ரியல் எஸ்டேட் பண்றவங்கெல்லாம் சூப்பராக இருக்க போறீங்க. கட்டணம் கட்டினீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செங்கக்கல்லை மட்டும் எடுத்து வைங்க. தபு சங்கர் சொல்ற மாதிரி ஒரு செங்கக்கல்லை வைத்து நீரூட்டினால் அதுவாக வளர்ந்து கட்டடமாக மாறிவிடும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உங்க கைப்பட்ட நேரம் அதுவே சிவிலில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம், அருமையான நேரம் இது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் சும்மா இருந்தால் இதெல்லாம் நடக்கும். மைண்டில் வச்சுக்கோங்க. என்றைக்குமே நண்பர்களே, பல நேரங்களில் நம்ம வாய்ப்புகள் ஏன் போகுதுன்னா, நம்ம சும்மா இருக்கிறது இல்லை, நம்மளே அந்த வாய்ப்புக்கு எடுத்துப்போம். நமக்கு என்னன்னா, சும்மா நம்மளால இருக்க முடியாது. அவனை ஏதாவது ஒன்று சண்டை போட்டுருவோம், மம்பளத்து விட்டுருவோம், சாதாரணமாக இருக்கிற ப்ராப்ளத்தை பெரிய ப்ராப்ளம் ஆக்கி விட்ருவோம். அது மாதிரி தான். ஏன்னா 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். போன வருஷமெல்லாம் நான் கன்னிக்கு சொல்லிட்டு இருந்தேன், எல்லாம் ஆனந்தமாக கேட்டுட்டு இருந்தீங்க. நமக்கு 9ல் குருன்னு ஜாலியாக இருந்தீங்கல்ல. உங்களுக்கு வேலை போகுது. உங்களுக்கு இந்த ஒரு வருடம் சத்தியமாக சீரியஸாக சொல்கிறேன், ஒரு படத்தில் ரஜினி சொல்கிற மாதிரி தான், சீரியஸாக சொல்ல நிஜமாக பண்ணிடுவார். நிஜமாக எல்லாத்தையும் பிடிக்கிட்டு அனுப்பி விட்டுருவார். வேலையே இருக்காது. நான் யார் தெரியுமா? நான் தான் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி கம்பெனி. அவருக்கு அதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களை தான் வேலை விட்டு போகிறார். அதனால் சனி பகவான்ட்ட டைரக்டர், விபிஏ, அப்ரண்டிஸ்ங்கிற பிரிவெல்லாம் கிடையாது. துலாம் ராசியா செலக்டட் யுவர் ரிஜெக்டட். அவ்வளோதான். நாளைக்கு ஆர்டர் வாங்கிட்டு வெளியே போ. அவ்வளோதான். இது நடந்தே தீரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை பறிபோகும். அப்போ நான் என்ன செய்யணும்? அதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. சும்மா இருந்தால் வேலை போகாமல் இருக்கும். பாஸ் நம்ம ஏதாவது ஒன்று சொல்கிறார், நேராக போயிட்டு ஆடிட்டரை பார்த்துட்டு, ஆமாம் மத்தியானம் கேமராமேன்லாம் பேசிட்டு, ரைட்டு, ஈவினிங் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணிட்டு, ரைட்டு, அப்படி நம்ம குற்றாலம் வரைக்கும் போய்ட்டு திரும்பி வந்துட்டு நாளைக்கு காலையில் வந்துடணும். ரைட் சார், எஸ் சார் அப்படின்னு கேட்கணும். குற்றாலம் போகிறதுக்கு 12 மணி நேரம் ஆகும்டா அப்படின்னு நீங்கள் பேசினீங்கன்னா சண்டை தான் வரும். பார்த்தியா, யூஆர் அன்ஃபிட் டு தி ஜாப்ன்றாங்க. அப்போ நீங்கள் ஓகே பாஸ் அப்படி ஒரு ஃப்ளைட்டை போட்டு கொடுத்தீங்கன்னா, திருச்சி போய் என்ன ஃப்ளைட்டில் போயிடுறேன்னு சொன்னீங்கன்னா அவரே விட்டுருவார். பாஸை கன்ஃபியூஸ் பண்ண பழகிக்கிங்க. ஸோ 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் ஆபத்து. இவர் வேற உச்சம் பெற்ற குரு பகவான் வேற. இதெல்லாம் ஒரு பிரச்சனைனா 11ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி. இது பிரச்சனையில் அடுத்த பிரச்சனை. சூரியன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன சட்ட ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குவார். துலாமுக்கு பாதகாதிபதி சூரியன். அவர் ஆட்சி பெறக்கூடாது. ஆட்சி பெற்றா என்ன ஆகும்? யோ என்னவன் என்னென்னமோ பேசுகிறான், எதையோ கொண்டு எறிகிறான். நான்லாம் யாரு தெரியுமா? மானம் உள்ள வேண்டாம், கோவப்படாத பேயா, பேசாம இரு. நம்ம பக்கத்தில் ஒரு தாத்தா சொல்லிட்டே இருப்பார், வடிகள் வேகமாக கோபமாக போய் பிடிங்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி கோவப்படாமல் இருங்க. சமூக நீதி எதிர்த்து போராடுறேன், நான் யாருங்கிறத காட்டுறேன். அது நம்ம வேலை இல்லை. நம்ம கம்பெனி எம்ப்ளாயியாக இருக்கோம், அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியல. நம்ம தயவுசெய்து கம்முன்னு இருங்க. நான் சும்மா ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணேன் சார், இந்த பதிவை நான் அவருக்கு எதிராக அழுத்தம் திருத்தமாக கொடுத்தேன், பதிவை எடிட் பண்ணுற வரைக்கும் உங்களை விட மாட்டாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அரச கோபம்னு பேர், ராஜ கோபம்னு பேர், அதெல்லாம் உங்களுக்கு வரும். இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு, இப்போ எங்களை மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சும்மா எல்லாமே எதையாவது ஒன்று சொல்லிவிட்டா ப்ராப்ளம் வருது. ஆனால் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அப்படியே மாறி நடக்கும். விபியை கிண்டல் பண்ணுறது, பாஸை கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா பாஸ் காதிலே விழுந்துடும். அடுத்த நாளே வேலை போயிடும். பல நாள் சொன்னது உடனே நடந்துடும். ஜாக்கிரதையாக இருங்க. அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ராசிநாதன் மறைகிறார். அதனால்
உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். இந்த கம்பெனி விட்டு போகலாமா வேணாமா. ட்ரம்ப்பே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் சரி அமெரிக்காவுக்கு போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. இந்த கம்பெனிக்கு கேட்டை போட்டு பூட்டிட்டு கடைசியால் தான் நான் வேலை விட்டு போவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த 1 வருடமும் இந்த 6 மாதமும் என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் ரியாக்டே பண்ணக்கூடாது. உங்களை பார்த்து பாஸ் தான் டென்ஷன் ஆகணும், நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. துலாம் ராசிக்காரர்கள் அமைதி. ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆடி மாதம் வந்து விட்டது, ஆடியிலே ஆடி வருவா, இந்த மாதிரிலாம். ஆடி மாதம் இஸ் a divine month for the Hindus. This month, overall month is a divine month. நிறைய லூஸ் போய் ஆடி மாதம் வெறும் மாதம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆடி மாதம் we are highly divine into all the chapters. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ தான் நம்மளுடைய மாரியம்மன் கோயில் திருவிழாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பால்கோடம் அழகு குத்துறவங்கலாம் தேர் பிஸி இன் தேர் டிவோஷன், அவங்களுடைய பிரார்த்தனைகளில் we are seeing அதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த ஆடி மாதத்தில் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இறைவனும் இறைவியும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம்னு அப்படி சொன்னாங்க. அப்போ தான் நம்ம சுத்தபத்தமாக இருப்போம். ஆனால் அதுக்காக அது மாதமே ப்ராப்ளம்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இது யாரோ பிற்காலத்தில் உருவாக்கியிருக்காங்க. தட்சிணாயன புண்ணியகாலம் முடிந்து உத்தராயண புண்ணியகாலம் தொடங்குகின்ற மாதமே இந்த ஆடி மாதம் தான். ரொம்ப முக்கியமான மாதம். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் பிரவேசிக்கிறார் பாருங்க கடகத்துக்குள்ள. அது அவ்வளோ பெரிய விசேஷம். ஏற்கனவே அங்கே உச்சம் பெற்ற குரு பகவான் வேற இருக்காரு, அதை சூரிய பகவான் மீட் பண்ண போறார். குரு வந்து ஒரு காலப்புருஷ தத்துவத்தில் 9 கூடிய பாக்யாதிபதி, சூரியன் 5 கூடிய யோகாதிபதி. ஸோ உலக மக்கள் எல்லார் வாழ்க்கையிலுமே யோகாதிபதியும் பாக்யாதிபதியும் மீட் பண்ண போறாங்க. இது எப்படின்னா குபேரனும் யார் சொல்றது, குபேரனும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம ஒரு பணம் ஒரு சுவர்ணக்காரசன பைரவரும் மீட் பண்ற மாதிரி அப்படி வச்சுக்கலாம். 2 மிகப்பெரிய ஆட்கள் சந்திக்க போறாங்க. குரு ஒரு பக்கம் பணத்தை கொடுக்குறவரா இருக்காரு, சூரியன் ஒரு பக்கம் உலகத்தை நிர்வகிக்கிற ஹெச்ஓடியா இருக்காரு. அப்போ அவங்க 2 பேரும் மீட் பண்றது ஒரு பெரிய யோகத்தை தருகிறது. இந்த ஆடி அமாவாசை எல்லாம் சூரிய கிரகணம் அன்னைக்கு நாள் கண்டிப்பா போயிடுங்க. அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதிலாம் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, நீங்க அன்றைய தினம் நீங்கள் பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள். ரொம்ப நல்ல நேரம் அது. அதே நேரத்தில் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, 5ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். சூரியன் ஆட்சி பெறும்போது அரசியல் ஆசை வரும். நீங்க ஏன் சும்மா இருக்கீங்க, நீங்க வாங்கனே வட்டச் செயலாளர் பதவி வாங்கலானே அப்படிங்கிற மாதிரி, ஹலோ வணக்கம், நான் வந்து இந்த மாதிரி பதவி எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்குள்ள ஆட்சியும் அதிகாரம் போன்றவைகள் ஏற்படும். 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் இருக்கிறார். புதன் இருக்கும்போது இது வந்து என்ன சொல்லுவாங்க, புதாதித்ய யோகம் என்று சொல்வார்கள். இந்த உலகத்துக்கே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை தரக்கூடியவர் யாருன்னா மிஸ்டர் சுக்கரன். இங்க பாருங்க, இந்த சுக்கரன் போய் என்ன பண்றாரு, நீச்சமாயிடுறாரு. அவர் ஏன் நீச்சமாகறாருங்கிற கால்குலேஷன் புரியுதா உங்களுக்கு? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஏன் வந்து இந்த ஆடி மாதம் வந்து நீங்க ரொமான்ஸ் மாதமாக இருக்கக்கூடாதுன்னு ஏன் பெரியவங்கலாம் சொல்றாங்கன்னா, சுக்கரன் நீச்சம். அப்போ என்ன ஆகும்னா அந்த உற்பத்திலாம் கம்மியாயிடும். அப்போ குழந்தை விஷயத்துக்கு நீங்க முயற்சி பண்ணாலும் பெரும்பாலும் பேருக்கு அது ஓகே ஆகிறது இல்லை. அதான் அதில் இருக்க விஷயம். சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதுனால அப்போ நீங்கள் என்னை தேடிக்காதல் என்ற வார்த்தை அனுப்பு, அடுத்த மாதம் அனுப்புவாங்க, அப்புறம் போய் பேசிக்கிங்க, இப்போ வேண்டாம். ஸோ அப்போது 2 7 கூடிய நீச்சம்ங்கும் போது ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் அங்கேருந்து ரிப்ளை வராது. அக்கா மகளே இந்து போட்டிங்கன்னா காலிங். இப்போ கூட நீங்கள் அவங்கள பற்றி எழுதிருக்கீங்க. உங்கள் லவ் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லுற லவ் ஒர்க் அவுட் ஆயிரும். அந்த மாதிரி 2 7 கூடியவர் நீச்சம் என்பதால் சுக்கரன், அதாவது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். சுக்கரன் நீச்சம் என்னும்போது நீங்கள் இந்த மாதம் பேக்கரியில் இருக்கிறவங்க, இந்த இது ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கார் வாங்கி ரீசேல் பண்ணுறவங்க, ஆடம்பரமான கம்ப்யூட்டரு, டேபு, எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு, இந்த மாதிரி கேமரா பிஸ்னஸ் பண்ண ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பெரிய பெரிய முதலீடுகள் செய்யாதீங்க. சுக்கரன் நீச்சம். அப்போ மனைவி கூட சண்டை போட்டவங்கலாம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது. காரணம் என்னவென்றால் மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் நீச்சமாகிவிட்டார். அப்போ என்ன ஆகும்னா, அப்போ தான் வேற மனைவி மாதிரி எண்ணெல்லாம் வரும். எப்போ உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருதோ நீங்களே ஓடி போய் குளிக்கல விழுந்துருக்கேன் பாருங்க. கடவுள் வந்து நமக்கு இந்த குழி பறிக்கிறதுல அந்த கிரகங்கள் எப்படி பண்ணுன்னா, டைவர்ஸ் பண்ணலான்னு யோசிக்கிறவங்க, புரியுதா, சாயந்தரம்னா சரக்கு போடலான்னு யோசிக்கிறவங்க, இதெல்லாம் என்னன்னா கிரகங்கள் குழி வச்சு கூப்பிடுது உங்களை, வாங்க வாங்க வாங்க. அப்போ தான் நீங்கள் கெட்டு போவீங்க, பொழப்ப பார்க்க மாட்டீங்க, டிஸ்டர்ப் ஆவீங்க என்பதால் தயவு செய்து நண்பர்களே, இந்த மாதம் நீங்கள் ஒர்க்கை மட்டும் பாருங்க. ஏன்னா சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார், யோகாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார். வேலை செய்யறதுக்கான பர்ஃபெக்டான நேரம். காலையில் வந்துட்டீங்க, ஏசியை போட்டிங்க, கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு, ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துட்டாங்க, ஸ்கிரிப்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க, உட்காந்து பவர் பாயிண்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா சாயந்தரம் தான் எந்திரிக்கணும். பிஸியாக இருக்கணும், ஆஃபீஸில் நெருப்பா தீயா வேலை செய்யணும். குமாரே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதம். உழைப்பவர்களுக்கு நான் சொல்லுவேன், எப்பயுமே உழைப்பவர்களுக்கு எதை பற்றியும் பயம் கிடையாது. உழைப்பவர்களுக்கு உலகத்தில் பயம் இல்லாத நிலை வேண்டுமா, உழைச்சிக்கிட்டே இருங்க, பயம் வராது. உழைப்பாளிகள் மட்டும்தான் அந்த உன்னதத்தை அடைய முடியும். மனசார வச்சுக்கோங்க. ஹாப்பி உழைப்பாளர் தினம் அப்படிங்கிறத மே 1ஆம் தேதி கொண்டாடுறாங்களோ இல்லையோ, இந்த ஆடி மாதம் கொண்டாடிக்கலாம். ஹாப்பி உழைப்பாளர் மாதம். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க.
சுவாமிஜி, ஆடி மாச பலன்கள் ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களை தேடி வர இருக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்னு. மக்கள் உங்களுடைய பதிவை கேட்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது? ஆடி மாத பலன்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வாங்க, உங்கள் பிரச்சனைகள்லாம் தன்னால் சரியாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முக்கியமாக என்னோட இன்ஸ்டா ராம்ஜி சுவாமிகள்னு இருக்கும், அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் என்னோட அப்டேட்ஸ்லாம் தினமும் வரும். நன்றி.